பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை கேட்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். பிரியமானவர்களே, வெகு நாட்களாக ஏதோ ஒரு விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பண்ணி கொண்டு காத்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எந்த விண்ணப்பமா இருந்தாலும் சரி, எந்தவித வேண்டுதலா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வடித்த கண்ணீரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்டேன் என்று விசேஷ விதமாக இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இந்த 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வந்து 5ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதில் வந்து எசேக்கியா ராஜா வந்து குறித்து காணப்படுகிறது. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு அவன் மரண வியாதிப்படுகிற வேளையில் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து உன்னுடைய காரியத்தினை ஒழுங்குபடுத்தி உன் நாட்கள் முடிய போப்பது என்று நீர் பிழைக்க மாட்டீர்கள் என்று சொல்லும் போது, அந்த எசேக்கியா வந்து சுவர்புறமாக திரும்பி மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமார்களே, அவன் மிகவும் விண்ணப்பம் பண்ணி அழுதவுடன் அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவனுடைய ஆயுசு நாட்கள் 15 வருடம் கூட்டி கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சாக போன ஒரு மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து அவனுக்கு ஆயுசு நாட்கள் 15 வருடம் கூட்டி கொடுத்ததாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்கள், நம்முடைய தேவன் வந்து எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எந்தவித நோயில் இருந்தாலும் சரி, எந்தவித கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று எல்லாம் முடிந்த இந்த சூழ்நிலையிலும் அவனுடைய நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 15 வருடங்கள் கூட்டி கொடுத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை எல்லாம் முடிந்தது அவ்வளவுதான் என்று நீங்க நடத்தி கொண்டிருக்கலாம். இந்த வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இன்னும் நான் நாட்களை பெருக போன உன் ஆயுசு நாட்கள் நான் பெருக பண்ணுவேன் சொல்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள். விண்ணப்பத்தோடு கூட சோஸ்திரத்தோடு கூட ஜெபத்தினாலே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு உங்களுடைய காரியத்தை எல்லாவற்றையும் வாய்க்கப்படுவேன் சொல்கிறார். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் தேவனை, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த கப்பனை, ஏசப்பா எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, அவருடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கண்டேன்னு சொன்னீங்க பாண்டவரே. ஒரு விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்ட கிருபை காமுக்கு நன்செலுத்திருந்த கப்பனை, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும். மிகப்பெரிய நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். உங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், கண்ணீரை துடைத்தார். நீங்கள் ஆண்டவரத்தில் உறுதியாக இருங்க, நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.